செலுத்துகிறோம். இந்த நாலு நாட்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசுகிறோம். இந்த கிருபையுடைய சத்தியமும் இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறார். ஆமென். நம்ம எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23. மத்தேயு 6, 22, 23 எடுத்து நாம் வாசிப்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். அப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். ஆமென். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. இந்த கண்ணுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய கண் தான் நம்முடைய சரீரத்துக்கு விளக்கு. ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஒரு இடத்துல இப்போ நம்ம வீடு ஃபுல்லாக லைட்டை போடுறது இல்லையா? வீடு ஃபுல்லாக சுத்தியமாக லைட்டு போடுறோம் கிடையாது. நம்ம ஒரு பெரிய வீடாக இருந்தால் அங்கங்கே லைட்டு போடுறோம். ஆனால் ஒரு வீடு என்று சொல்லும்போது, ஒரு அறை என்று சொல்லும்போது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாம் ஒரு விளக்கை வைக்கணும், ஒரு வெளிச்சத்தை வைக்கணும், ஒரு லைட்டை போடணும். அதை போடும்பொழுது அந்த வெளிச்சம் என்ன செய்கிறது? அந்த வீடு முழுவதும் இல்லை என்றால் அந்த அறை முழுவதும் அது என்ன செய்கிறது? அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்போ நம்முடைய சரீரம் என்ற அந்த வீட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு எப்படியாய் ஒரு விளக்கு வெளிச்சமாக இருக்கிறதோ, ஒரு லைட் வெளிச்சமாக இருக்கிறதோ, அதே போல நம்முடைய சரீரம் என்ற இந்த வீட்டுக்கு நம்முடைய கண் தான் என்னவா இருக்கிறது? வெளிச்சம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் தான் அது விளக்காய் இருக்கிறது. இந்த கண்ணு நமக்கு என்ன செய்கிறது? நமக்கு வழியை காட்டுகிறது, பாதையை காட்டுகிறது, வாழ்க்கையை காட்டுகிறது. நாம் செல்ல வேண்டிய எல்லா சூழ்நிலையும் நமக்கு காட்டுகிறது. பிசிக்கலாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. அப்போ நாம ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்குற நம்முடைய கண்களின் பார்வையும், நம்முடைய பிசிக்கலாக நம்முடைய சரீர பிரகாரமாய் பார்க்கிற அந்த கண்களின் பார்வையும் நம்மை நடக்க வேண்டிய விதத்திலே நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். நம்ம ஏசப்பா சொல்லியிருக்கிற வார்த்தை இது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அதில் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உன் கண் தெளிவா இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். நம்முடைய சரீரம் முழுவதும், நம்முடைய கண்களை நம்ம நல்ல விதமா நாம் கர்த்தருக்குள்ளாய் பார்த்து கொண்டோமானால் நம்முடைய சரீரம் முழுவதுமே நம்ம என்ன பண்ணுவோம்? அதற்கேற்றபடியாய் நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள், அநேகருடைய வாழ்க்கை, அநேகருடைய சூழ்நிலைகள் சீர்கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த கண்கள். பார்க்கிற பார்வை. இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு எவ்வளவாய் கெடுத்து கொண்டிருக்கான் பிள்ளைகளை, வாலிபரை, சிறு பிள்ளைகளை எப்படியெல்லாம் கெடுத்து கொண்டிருக்கான்னு சொன்னால் அவர்கள் பார்க்கிற காட்சிகள். ஆமென். உள்ளங்கையிலே பிசாசு என்ன பண்ணிட்டான்? தன் சரீரத்தை கெடுக்கக்கூடிய அவலங்களை, அலங்கோலங்களை என்ன பண்ணிட்டான்? அவன் கொடுத்துட்டான். அதனாலதான் இன்னைக்கு இந்த கண் தெளிவாய் இல்லாதபடினாலே, அவர்கள் பார்க்கிற காட்சி தெளிவாய் இல்லாதபடினாலே அவருடைய பார்வையில் அந்த காரியம் அவருடைய சரீரத்தை என்ன செய்கிறது? விடுகிறது. இன்னைக்கு அவ்வளவு வாலிபர்கள் சீர்கெட்டு போய்விட்டாங்க, எவ்வளவு குடும்பங்கள் சீர்கெட்டு போய்விட்டாங்க. இன்னைக்கு காரணம் பிசாசு என்ன பண்ணிட்டாங்க? அவர்கள் கண்களை கெடுக்கக்கூடிய காரியங்களை கொண்டு வந்துட்டான். அதனால ஆண்டவர் கண்களை வெளிச்சமாய் அவர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய சரீரத்துக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அழகாய் காண்பிக்கிறார். இப்ப நம்ம கண்களை நாம் எவ்வளவாய் கர்த்தருக்குள்ளாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த காரியம் தான். ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வெளிச்சத்தையும் இருளை என்ன பண்ணிட்டாரா? வெவ்வேறாக பிரித்து விட்டார். இருளையும் வெளிச்சத்தையும் ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? வேற வேறையா பிரிச்சுட்டார். அப்ப நம்மளே என்ன பண்ணிட்டாரு? இருளிலிருந்து நம்மை அவர் பிரித்தெடுத்து விட்டார். அப்ப இருள் தான் ஆரம்பத்துல உலக தோற்றத்திலே ஆளுகை செய்து கொண்டிருந்தது என்ன தெரியுமா? இருள். ஆண்டவர் உலகத்தை உண்டாக்குறதற்கு முன்பாக இந்த உலகத்தை, இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருந்தது இருள். ஆனால் வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த இருளில் இருந்து என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர்
வெளிச்சத்தை பிரித்து எடுத்து விட்டார். இந்த உலகத்துல இருள் இன்றைக்கு பயங்கரமாய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே ஆண்டவர் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார். அன்னைக்கு கண்களால் பார்க்கிற பிரகாரமாய் பூமியிலே இருள் சூழ்ந்திருந்தது. அப்பவும் ஆண்டவர் பண்ணாரு, வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லி வெளிச்சத்தை அனுப்பி இருளில் இருந்து வெளிச்சத்தை என்ன பண்ணிட்டாரு, செப்பரேட் பண்ணிட்டாரு. அப்பவும் ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். அதற்கு பின்பும் பிசாசு நம்மள விடல, இருளை கொண்டு வந்து பூமியை நாசப்படுத்தி கொண்டிருந்தார். அப்பதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஒளியை அவர் கொண்டு வந்தார். அவரை கொண்டு வந்து அவர் மூலமா இந்த உலகம் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பண்ணாரு. அவரை இந்த பூமியிலே கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை உண்டாக்க ஆண்டவர் செயல்படுத்தினார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி இயேசு அழகா சொல்றார். உலகத்துக்கு அவர் ஒளியாய் வந்து அவரை பின்பற்றுகிற நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா, ஆண்டவர் அழகா சொன்னீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்ம என்ன செய்தார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவர் மாற்றி விட்டார். அப்ப அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அந்த ஜீவ ஒளியை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பிசாசு விடமாட்டான். எப்படி அவன் இருளிலே தள்ளலாம் என்று சொல்லி அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கிறான். இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில தான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தான், ரட்சிக்கப்பட்ட சூழலை இருக்கிறவங்களை தான் பிசாசு என்ன பண்றான், எப்படியாய் வஞ்சிக்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளால் மாற்றி இருக்கிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ள நாம் செயல்பட வேண்டும். நீங்க பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செயல்படுத்துகிறதுக்கு காரணம் எப்படியாகிலும் இருளிலே தள்ள வேண்டும் என்பதுதான். நீங்கள் சங்கீதம் 27:1 வாசிக்கலாம். சங்கீதம் 27:1, சங்கீதம் 27:1 வாசிங்கள். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஆமென். கர்த்தர், நாம சொல்லணும், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு நான் பயப்படுவேன்? எந்த வியாதிக்கு நான் பயப்படுவேன்? எந்த பிரச்சனைக்கு நான் பயப்படுவேன்? எந்த போராட்டத்துக்கு நான் பயப்படுவேன்? ஏன்னா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நடக்க வேண்டிய பாதை அவர் எனக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். உலக இருள் தான், உலகத்தில் இருள் தான் சூழ்ந்திருக்கு. ஆனால் எனக்கு இந்த இருளிலே ஒரு வெளிச்சம் உதித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் இருளிலே தான் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். இன்னைக்கு நமக்கும் இந்த இருளிலே ஒரு வெளிச்சம் நமக்கு இருக்கிறது. கர்த்தரின் வெளிச்சம். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் எனக்கு இருக்கும் பொழுது நான் யாருக்கு பயப்படுவேன்? எந்த சூழ்நிலைக்கு பயப்படுவேன்? பார்க்கிற உலகம் வேண்டுமானால், நம்ம கண்களுக்கு வேண்டுமானால் இந்த உலகம் வெளிச்சமாய் தெரியலாம். இந்த உலகம் எப்படியா இருக்கலாம், சூரியன் உதயமாகிற ஒரு சூழ்நிலையில நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த வெளிச்சத்துல நாம் நடக்கும் பொழுது இந்த வெளிச்சம் நமக்கு பாதைகளை காட்டாது. ஹல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய இந்த பாதைக்கு வெளிச்சம் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு பாதைக்கு அவர் வெளிச்சமாய் இருந்து நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்ம இந்த உலகத்துல இருள் இல்லை, பார்க்கறதுக்கு வெளிச்சமாயிருக்கு. நம் கண்களால் பார்க்கறதுக்கு வேணா இந்த உலகம் எப்படி இருக்கு, வெளிச்சமா இருக்கு. ஆனால் பிசாசு கண்களால் பார்க்க முடியாத ஒரு இருளை என்ன பண்ணிருக்கிறான், போத்தி வைத்திருக்கிறான். அந்தகாரத்தை போத்தி வைத்திருக்கிறான். நாம அந்த இருளிலிருந்து விலக வேண்டுமானால் இந்த வெளிச்சம் அல்ல, கண்களால் பார்க்கக்கூடிய இந்த வெளிச்சம் அல்ல, இயேசு கிறிஸ்து என்ற அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு அது வெளிச்சமா இருக்கிறது. 36:9 வாசிங்க. சங்கீதம் 36:9. ஆமென். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம். அப்போ நாம பார்க்கிற வெளிச்சம் வேறு, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வெளிச்சம், அவருடைய வெளிச்சம் வேறு.
வெளிச்சம் வேறு, கர்த்தருடைய அந்த வெளிச்சம் வேறு. அப்போ அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன வெளிச்சம்? எந்த வெளிச்சம்? அவருடைய வெளிச்சம்னா என்னது? அப்ப அவருடைய வெளிச்சம்னா அவர் தனியா நமக்கு ஒரு டார்ச் லைட்டை கொடுத்துருக்கிறாரா? நாம இந்த உலகத்துல அப்படி நம்ம இந்த பட்ட பகல்ல நம்ம டார்ச் வச்சுட்டு போனோம், உலகம் நம்மளை எப்படி பார்ப்போம்? எப்படி பார்ப்போம்? எதை கழண்டிட்டு போல பட்ட பகல்ல நல்ல வெயில்ல டார்ச் அடிச்சுட்டு போறாங்க. அப்போ அந்த வெளிச்சம் அல்ல உலகம். நம்ம சொல்லலாம், ஏமா உலகம் இருட்டாகுதுன்னு எங்க சர்ச்சில் சொல்லிட்டாங்கம்மா, அதனால உலகம் இருட்டா இருக்கு, அதனால நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாங்க டார்ச் அடிச்சுட்டு போறோம்னா நம்ம வேற விதமா பார்ப்பாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் நமக்கு சொன்ன வெளிச்சம் அந்த வெளிச்சம் அல்ல. நீங்க வாசிச்சீங்கன்னா அதுதான் சொல்லுகிறது. சங்கீதம் 119 105. ஹல்லேலூயா. 119 105ல அந்த வெளிச்சம் நமக்கு என்னவென்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. 119 105. உம்முடைய வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு வெளிச்சம் எது? என்னதான் இந்த உலகத்திலே சூரிய வெளிச்சம் இருந்தாலும், பட்ட பகல் வெளிச்சம் இருந்தாலும், அந்த வெளிச்சம் இந்த உலகத்தில் நமக்கு வழிகாட்ட முடியாது. நம்ம கையில ஒரு டார்ச் லைட் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம கையில ஒரு தீபம் இருக்கிறது. நம்ம கையில ஒரு வழிநடத்துகிற ஒரு ஒளி இருக்கிறது. அது என்னது? வசனம். ஹல்லேலூயா. உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் நம்மை நடக்க வேண்டிய பாதையிலே நடக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். எது? இந்த வசனம். ஆமென். இந்த வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். இப்ப நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உலகம் சூரிய வெளிச்சத்தினாலே வெளிச்சமாய் இருந்தாலும், கண்களால் பார்க்கக்கூடிய வெளிச்சம் இருந்தாலும், ஒரு இருளை பிசாசு போர்த்தி வைத்திருக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த இருளிலே நாம் நடப்பதற்கு நமக்கு வெளிச்சம் தான். இங்க அழகாய் சங்கீதத்துல சொல்லிருக்கோம், உமது வசனம். ஆமென். உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் பற்றி கொண்டு நடப்போமானால் நிச்சயமா நம்முடைய கால்கள் இடராது. ஆமென். நம்முடைய கண்களுக்கு இந்த வசனம் என்னவா இருக்கிறது? தெளிவை உண்டாக்குகிறதா இருக்கிறது. வசனத்தை பற்றி கொண்டு நாம் போகும் பொழுது அந்த வசனம் நாம் செல்லுகிற இடமெல்லாம் நம்மோடு கூட பேசும், நமக்கு வழிகளை திறக்கும். சத்துரு என்னதான் நமக்கு இடர்பாடுகளை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி எடுத்தாலும் தேவனுடைய வசனம் சத்துரு என்ற இருளை அகற்றுகிறதா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் நம்முடைய வீட்டில் அந்த வசனம் என்ற வெளிச்சம் இருக்க வேண்டும். எப்படியாய் ஒரு வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதற்கு நாம் வீடு முழுக்க, நம்முடைய அறை முழுக்க நாம் விளக்கை வைக்கிறோமோ, லைட்டை வைக்கிறோமோ, அதே போல நம்முடைய வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதற்கு, நம்முடைய வீட்டுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறதற்கு, நம்முடைய வீட்டிற்கு சத்துரு எந்த விதத்திலும் இருளை கொண்டு வராமல் இருக்கிறதற்கு வசனம் என்ற வெளிச்சம் இருக்க வேண்டும். நம்ம வீட்டை சுற்றிலும் வசனம் என்ற வெளிச்சம் இருக்க வேண்டும். நம்முடைய எல்லையை சுற்றிலும் வசனம் என்ற வெளிச்சம் இருக்க வேண்டும். ஆமென். நிச்சயமாகவே அந்த வசனம் என்ற வெளிச்சம் நம்மை சுற்றிலுமாய் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய வீட்டை சுற்றிலும் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய சபையில பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் தான் வெளிச்சம், கர்த்தருடைய வசனம் தான் அலங்காரம். இன்னைக்கு எத்தனையோ சபைகளே எத்தனை விதமான மாடநாட்டு, இன்னைக்கு மாடநாட்டு வந்துச்சு சபைக்குள்ள. பின்னாடி பார்த்தீங்கன்னா புல்பீட்ல பார்த்தீங்கன்னா அங்க வசனம் இல்லை, மாடநாட்டு. பிள்ளைங்க பண்ணிட்டாங்க, பின்னாடி ஒரு ஆற்றை உண்டாக்கிட்டாங்க, ஒரு டெக்கரேஷன் பின்னாடி. வசனம் தான் சபையை அலங்கரிக்கிறதா இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய வசனம் தான் நம்மை அலங்கரிக்கிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட வசனம் நிறைந்த சத்தியம் நிறைந்த சபையில ஜனங்கள் என்ன பண்றதுல முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. அதுதான் இன்னைக்கு பிசாசோட தந்திரம். ஏன்னா வெளிச்சத்துல நடந்துருவாங்களா வசனத்தை கேட்டுட்டா. அதனாலதான் பிசாசு என்ன பண்றான், இன்னைக்கு கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன், மாடர்ன் ஆர்ட்டும் கலர் லைட்டிங்ஸும், இந்த அட்ராக்ஷனை பிசாசு கொண்டு வந்து கண்களால்
இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உலகம் வெளிச்சம் அட்ராக்ஷன் என்ற இருளை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கண்களிலே கவர்ச்சிக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் இன்னைக்கு எல்லா விதத்திலுமே கண்களை கவர்ச்சிக்கக்கூடிய காரியங்களுக்கு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சபையா இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் இன்னைக்கு என்ன ஆயிட்டு, கண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் தான் இன்னைக்கு ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. ஆமென். நாம் எந்த சூழ்நிலையை கடந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் என்ற வெளிச்சத்திலே நடக்கிற தெய்வ பிள்ளைகள் பாக்கியவான்களா இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வெளிச்சம், இந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் அழகாய் சொல்லும், வேதமே வெளிச்சம் என்று சொல்லும். அல்லேலூயா. வேதம் தான் எப்படியா இருக்கிறது, நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். நமக்கு ஒரு வெளிச்சம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெளிச்சத்தை நீங்க வாசிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு இருளும் நம்மை நெருங்கவே முடியாது. இந்த வெளிச்சம் என்ன செய்கிறது, நம்மை இருள் சூழாதபடிக்கு நம்மை சுற்றிலுமாய் ஒரு வெளிச்சத்தை அது உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. ஆமென். இப்ப இந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம வெளியில எப்படி தெரியுமா, பிரகாசமாயிருக்கும். அல்லேலூயா. நாம் வெளியிலே பார்க்கிறதற்கு நாம் பிரகாசிக்கிறவர்களா இருப்போம். ஏன்னா உள்ள என்ன இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. ஆமென். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பொருளில ஒரு வெளிச்சத்தை வைக்கும் போது என்ன ஆகுது, அதுக்குள்ள இருந்து என்ன வருது, வெளிச்சம் வெளியில அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. நாம கர்த்தருக்குள்ளாய் நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறது, டிரான்ஸ்பரண்டா இருக்கு இல்லையா? நம்ம எப்படி இருக்கோம், டிரான்ஸ்பரண்டா. நம்ம பார்க்கறதுக்கு நமக்குள்ளே ஒளிவு மறைவு கள்ளம் கபடி இதெல்லாம் என்ன பண்ணாது, இருக்காது. டிரான்ஸ்பரண்ட். இதுதான் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நமக்குள்ளே ஏன்னா எந்த காரியம் இருக்கு, நமக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கு. அப்ப அந்த வெளிச்சம் எப்படி இருக்கு தெரியுமா, நமக்குள்ளிருந்து அது பிரகாசம். அது வெளியே பார்க்கும்போது எப்படி இருக்கும், அது நமக்குள்ளிருந்து பிரகாசம். அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா. நம்ம எந்த விதத்திலுமே நமக்குள்ளே என்ன, நமக்குள்ளே இருக்க அந்த வெளிச்சம் எப்படி இருக்கணும், பிரகாசிக்க வேண்டும் இல்லையா? மெல்லிய வஸ்திரம், நம்ம சொல்றோம் மெல்லிய வஸ்திரம். இந்த மெல்லிய வஸ்திரம் வெளிப்படுத்தல சொல்லி இருக்கிறது. மெல்லிய வஸ்திரம் என்பது என்னது, பரிசுத்தவான்களின் நீதிகளே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மெல்லிய வஸ்திரம் என்பது என்னது, நமக்குள்ளே இருக்கிற அந்த டிரான்ஸ்பரண்ட், அதுதான் நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற அந்த காரியம். இது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய நீதியை என்ன செய்கிறது, கர்த்தருக்குள் இருக்கிற நம்முடைய வெளிச்சத்தை அது வெளியே காண்பிக்கிறதா இருக்கிறது. இதுதான் நீதி, பரிசுத்தவான்களின் நீதிகள். அந்த மெல்லிய வஸ்திரம் என்பது அது என்ன பண்ணும், அது டிரான்ஸ்பரண்டா எப்படி நீதியை வெளிப்பட, அதுக்கு தான் அந்த மெல்லிய வஸ்திரம் என்ற ஒரு காரியம் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு அவருடைய நீதி என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்திருக்கிறார். அவருடைய வெளிச்சம் நமக்குள்ள என்ன பண்ணுதா, அது பிரகாசிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய வேதம் நமக்குள்ளா இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம், வேதமே வெளிச்சம், அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது வசனத்தை நம்ம உள்வாங்கிக் கொள்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா அநேக தெய்வ பிள்ளைகள் படிக்காதவங்க கூட இருக்காங்க, படிக்காத தெய்வ பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஒரு ஒண்ணுமே தெரியாது, எழுத படிக்க கூட தெரியாது, ஆனால் அவங்க தேவனுடைய வார்த்தையை பேசுவாங்க. எப்படி தெரியுமா, அவங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, அவங்க உள்ள எடுத்துக்கிற உட்கொள்ளுகிற அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணுது, அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஏன்னா இந்த வெளிச்சம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அது என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் உலகத்தில் எப்படியா இருக்கிறோம், வெளிச்சமாய் நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வெளிச்ச வார்த்தை நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. எபேசியர் 5:8 நாம் வாசிக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். இன்றைக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், நீங்க எடுத்தீங்கன்னா சீக்கிரமா வாசிங்க. எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். இவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீங்க,
இப்பொழுதோ யாருக்குள்ள கர்த்தருக்குள், ஆமென், கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அழகா முன்னாடி பிரசன்ட், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். நீங்க அழகா பாருங்களேன், இந்த வசனத்துல வந்து மூணுமே வந்துருக்கும். முன்னாடி எப்படி இருந்தீங்க? எந்த மாதிரி இருந்தீங்க? அந்தகாரமா இருந்தீங்க. நான் பிறந்ததுல இருந்து பரிசுத்தம் யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அல்லேலூயா. நான் பிறந்துட்டு போய் எங்க அம்மா வயிற்றுல இருந்து நான் வெளியில வரும்போது அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே பியூரா நான் பிறந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் தாவீது சொல்லுகிற, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று சொல்லும் பொழுது அது வந்து என்னது? மனுஷன் பிசிக்கலா செஞ்சு உண்டான பாவத்திலே பிறந்தது அல்ல. இங்கே சொல்லப்பட்டது ஆதாமின் காலத்திலே. அல்லேலூயா. ஆதாமின் காலத்திலே உண்டான அந்த பாவம், அந்த பாவத்திலே, ஏனென்றால் கர்த்தர் மனுஷனை பரிசுத்தத்துக்கென்று தேர்ந்தெடுத்தார். எந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அந்த காரியத்தை அவன் செய்து மீறினபடினாலே அவன் பாவியானான். அல்லேலூயா. முந்தின மனுஷனாகிய ஆதாம் என்ன செய்தானா? அவன் பாவத்தை உண்டாக்கினா. ஆனால் பிந்தின மனிதனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? நம்மை நீதியிலே அவர் நடப்பிக்கிறவராய் உண்டானார். அப்ப இங்க பார்க்கும் பொழுது இந்த பாவம் என்று சொல்லி தாவீது குறிப்பிடுகிறது. வித்து, ஒரு சீடு இருந்துச்சு இல்லையா? ஆதாம் என்ற அவன் மீறி நடந்ததுனால உண்டான அந்த பாவத்தின் வித்து. அப்ப எல்லாருமே அந்த சந்ததியாய் வந்த பொழுது அந்த பாவத்திலே கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்களாய் மாறிவிட்டோம். அப்ப அந்த பாவத்தை தான் அங்க தாவீது சுட்டி காண்பிக்கிறார். இங்க பார்க்கும் பொழுது அந்த பாவத்திலே நாம் உட்பவிக்கப்பட்டவர்கள், ஆதாமின் அந்த வித்திலே மீறி நடந்த அந்த பாவத்திலே நாம் உட்பவிக்கப்பட்டவர்கள். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினாலே அவன் பாவியாய் மாறினான் இல்லையா? அந்த பாவத்திலே, அந்த வித்திலே நாம் உண்டாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடினால மனுஷ வர்க்கம் பாவத்தின் சந்ததியாய் தொட்டு என்ன பண்ணுச்சு? காணப்பட்டது. ஆனால் இங்க அதுதான் இங்க அவனுடைய தாசன் பவுல் சொல்லுகிறார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்ப நாம் அதற்கு பிறகாய் நாம் ரட்சிக்கப்பட்டு நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பரிசுத்தம், ரட்சிப்பு இருக்கிறது. நிறைய தடவை சொல்லிருக்கேன், என்னதான் நம்ம நல்ல கிறிஸ்தவத்துக்கு அப்படியே சபைக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்க, அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தாலும் சரி, ஆவிக்குரிய குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, நாம வந்து நமக்குன்னு தனிப்பட்ட ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அவர்கள் அப்பா அம்மா நல்ல அபிஷேகத்தை நிரம்பினவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஊழியக்காரர்கள் பிள்ளைகளே இன்னைக்கு எப்படியெல்லாமோ இருக்கிறாங்க உலகத்துல இல்லையா? இப்படியெல்லாம் இன்றைக்கு இருக்கிறபடினால இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியம், நமக்கென்று ஒரு தனிப்பட்ட ரட்சிப்பு, நமக்கென்று ஒரு தனிப்பட்ட, நமக்குன்னு ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு தான் நமக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் காரியமா இருக்கிற. அப்ப என்னதான் எங்க அப்பா அம்மாவால நான் வந்து பரிசுத்தமா இருக்கிற சொல்லவே முடியாது. நம்ம அப்பா அம்மா நம்மளை பரிசுத்தமாக்க முடியுமா? நம்ம அம்மா அப்பா பரிசுத்தம் நம்மளை பரிசுத்தமாக மாற்ற முடியுமா? முடியாது. நம்ம அப்படியே பரிசுத்தம் உள்ள வித்துல நம்ம பிறந்தாலும் நம்ம பரிசுத்தம் மாற முடியுமா? முடியாது. அப்ப நாம என்னதான் ஆவிக்குரிய குடும்பத்திலே ஆவிக்குரிய சந்ததியில இருக்கிறோம் முடியாது. நமக்கென்று ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கென்று ஒரு தனிப்பட்ட பரிசுத்தம் இருக்கிறது. நமக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு இருக்கிறது. நாம ஆண்டவராலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் தனிப்பட்ட முறையிலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்ப அது எந்த காலகட்டத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரோ அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பா இருக்குது. நாம் பிறந்ததுல இருந்து நம்ம எத்தனையோ சூழ்நிலைகள் வளர்ந்தாலும் கர்த்தர் நம்ம தொடரா தெரியுமா? நமக்குன்னு தெய்வ பயம் வருகிறது தெரியுமா? நமக்குன்னு ஒரு வைராக்கியம் தெரியுமா? நமக்குன்னு தெய்வ அன்பு வருது தெரியுமா? இதுதான் உண்மையான ரட்சிப்பு. அல்லேலூயா. இதுதான் பவுல் என்ன பண்றாரு சொல்ற. அப்ப பார்க்கப்பட எல்லா மனுஷனுமே ஒரு மனிதன் விடாமல் எவ்வளவுதான் நீதிமான பரிசுத்தமான நின்று கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு இருந்தாதான் அவர்கள் என்ன பண்ண முடியும்? அவர்கள் நீதிமான்களாய் மாற முடியும். இல்லைன்னா அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ள முடியாது. யாருமே தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்ட அந்த நொடியிலிருந்தே நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் கிடையாது. எல்லாருக்குமே ரட்சிப்பு தேவை. எல்லாருக்குமே சர்ச்சுக்கு பிறந்ததுல இருந்தே சர்ச்சிலேயே அப்படியே பிறந்து அப்படியே கொண்டு போய் சர்ச்சில் படுக்க வச்சாலும் சரி, அவங்களுக்கு என்ன வேண்டும்? ரட்சிப்பு என்பது வேண்டும். எல்லாருக்குமே ரட்சிப்பு என்பது நிச்சயமாய் தேவை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான் அந்த ரட்சிப்பு நமக்கு
பரிபூர்ணமாய் கிடைக்கிறது. அப்போ அந்த ரட்சிப்பை நாம் பெற்றவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அந்த கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அப்ப இந்த ரட்சிப்பு, அதனாலதான் அவர் சொல்றாரு, முற்காலத்தில் நீங்கள் எப்படியா இருந்தீங்க? அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். முற்காலம் என்பது பாஸ்ட். அதுக்கப்புறம் இப்பொழுது என்னவா இருக்கு? இப்பொழுதோ கர்த்தருக்குள் எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? உட்கார்ந்துருக்க எல்லாரும் எப்படி இருக்கோம்? வெளிச்சமா இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சம் நமக்குள்ளே வந்துவிட்டது. இது மாத்திரமல்ல, அடுத்தது அவர் சொல்ற எச்சரிக்கையும் கொடுக்கிறார். அடுத்து சொல்றது என்னது? ஃபியூச்சர். ஃபியூச்சரை குறித்து என்ன சொல்றாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கேர்ஃபுல், ஜாக்கிரதை. முன்னாடி அந்தகாரமா இருந்தீங்க, முன்னாடி அந்த காலத்தின் சூழ்நிலையில இருந்தீங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மள ரட்சித்துட்டாரு, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிட்டாரு, நம்மளை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ஆனா இன்னும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இந்த உலகத்துல நீங்க வாழ வேண்டியது இருக்கிறது. அதிலே நீங்க எப்படி இருங்க? எப்படி இருங்கன்றாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? இனி நடக்கக்கூடிய வாழ்க்கை. நான் ரட்சிக்கப்பட்டு, அதுதான் அநேகம் சொல்றது என்ன தெரியுமா? அநேக சபையில எனக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? அன்னைக்கு கூட்டம் கூட சபையெல்லாம் சொல்றது என்ன தெரியுமா? நீங்க ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, போதும், முடிஞ்சு போச்சு உங்க ரட்சிப்பு. ஒரு தடவை இயேசு கிறிஸ்து ஏத்துட்டீங்கல்ல, அது அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வந்துச்சு இல்ல, இனி நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பரலோகம். கரெக்டா? இது கரெக்டா? தப்பு. 100% தப்பு. நீங்க ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, உங்களுக்குள்ள என்ன பண்ணிருச்சு? வெளிச்சம் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து, ஏசப்பா நீங்க தான் என் ஆண்டவர், என் ரட்சகர், என் தேவன், நானு ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன், நான் ஏசப்பாக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன், முடிஞ்சு போச்சு என் ரட்சிப்பு, போதுமா? என்ன சொல்றது? போதும். வெளிச்சத்தின் வெளிச்சம் வந்துருச்சு, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஆனா என்ன பண்ணுங்க? அடுத்து உங்களோட முயற்சி. ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சித்தார். அடுத்து நாம என்ன பண்ணணும் தெரியுமா? நாம செய்யணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்க. ஆமென். இனிமே நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்கான பிராக்டிஸை நீங்க தான் செயல்படுத்தணும். அதுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லு, முடிவு பரியந்தம் நிலை நிற்கும். அப்பதான் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்னவா? ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவானாம். அப்பதான் ரட்சிப்பு என்ன ஆகுதான்? கம்ப்ளீட் ஆகுதான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அழகா இந்த ஒரு வசனத்தை நமக்கு தெளிவுபடுத்திச்சு பாருங்க. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். முன்னாடி அந்தகாரமா இருந்தீங்க, இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. ஆமென். அந்த காலத்துல நாளை தூக்கி எடுத்தாரு, வெளிச்சம் வந்துடுச்சு. இனி என்ன பண்ணணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறதற்கு பிரயாசப்படுங்க. ஏன்னா தினம் தினம் நமக்கு சவால்கள் காத்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே. ஆமென். ஒரு சேலஞ்சோட தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். சவால்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் சவால் கிடையாது, வாலிப பிள்ளைகளுக்கு தான் சவால் கிடையாது, குடும்பத்தில் இருக்கவங்க தான் சவால் கிடையாது. எல்லாருக்குமே எந்த வயசுலையுமே எந்த சூழ்நிலையுமே நமக்கு என்ன இருக்கிறது? சவால்கள் நமக்கு நிறைந்து இருக்கிறது. இந்த சவால்களை நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்க வேண்டும். எல்லா சவால்களையும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். ஏன்னா பிசாசு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இப்போ நாம இந்த சூழ்நிலையை எப்படியாய் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை அழகாய் தெளிவுபடுத்தி நம்மை நடத்துகிறது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்கிறதற்கு நாம் செயல்படுத்த வேண்டிய நம்முடைய பிரயாசங்களை, நாம் கர்த்தருக்குள்ளாய் செய்ய வேண்டிய ஏறெடுக்க வேண்டிய முயற்சிகளை நாம் என்ன பண்ணணுமா? செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 6:19 நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் என்றும் அறியுங்கள். ஆமென். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற
பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆண்டவருடைய சரீரம். ஏன்னா அந்த வெளிச்சம் இப்ப நமக்குள்ள வந்துருச்சு. அப்ப அந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்துட்டா இந்த வெளிச்சம் நமக்குள்ள இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? தங்கி இருக்கிறது. இந்த வெளிச்சம் நமக்குள்ளே தங்கி இருக்கும் பொழுது நாம யாரா இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். நம்ம யாரு? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். பரிசுத்த ஆவி ஸ்டே பண்ணிட்டு இருக்காராம். இதனாலதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வந்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்த ஆவி. அழகா பவுல் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியுடைய ஆலயம். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஆமென். நாம நமக்குரியவங்களே கிடையாது. முதல்ல நம்ம யாரா? அவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறோம். அதனால தேவன் தங்குகிற ஆலயமாய் நாம் இருக்கிறபடினாலே நாம் கர்த்தருடைய வெளிச்சமாய் இருக்கிறோம். இந்த வெளிச்சம் நமக்குள்ளே உதிர்ந்து கொண்டிருக்கிறதால் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21 நாம் வாசித்தோமானால் 23, 24 நகரத்தின் வெளிச்சத்தை இங்கே கொடுக்கும்படியாய் ஆண்டவர் அங்க என்ன பண்றாரா? வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா? அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா? அந்த வெளிச்சத்திலே நடப்பாங்க. சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, கர்த்தரே அங்க வெளிச்சமாய் நமக்கு காணப்படுகிறார். அப்ப பரலோகத்தோட அங்க அவர் நமக்கு வெளிப்படையாய், அவரே வெளிச்சமாய் வெளியரங்கமாய் நமக்கு காணப்படுகிறார். ஆனால் இந்த உலகத்திலே அவர் நமக்குள்ளே என்ன பண்றாரு? வெளிச்சமாய் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, இரண்டாவது நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறது, உன் கண் கெட்டதா இருந்தால் 23:6-23 வாசிக்கும் பொழுது, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இல்லா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். ஆமென். இங்க நாம் பார்க்கிறோம், நம்முடைய கண்கள் கெட்டதா இருந்தா சரீரம் முழுவதும் என்னவாயிடுமா? இருளாய் அது மாறிவிடும். அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இருள் சாதாரணமான இருள் இல்ல, அது எங்க கொண்டு போய் சேர்க்கிற இருளா இருக்கிறது? எங்க கொண்டு போய் சேர்க்கிற? எவ்வளவு அதிகமா இருக்கிறது தெரியுமா? அந்தகாரம் நிறைந்த நரகத்துக்குள்ளே அந்த இருள் கொண்டு போய், அப்ப எவ்வளவு அதிகமான இருளாய் அது மாறிவிடும். டார்க்னஸ், பயங்கரமான ஒரு அந்தகாரம் நிறைந்த ஒரு தடவி திரிகிற ஒரு இருளை நமக்கு என்ன பண்ணிடுமா? அது கொண்டு கொடுத்து விடும். இருள் நிறைந்த அந்த நரக ஆக்கினைக்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதனாலதான் பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:4 நாம் வாசிக்கிற பிரகாரமாய் இந்த ஒளியினிடத்திலே ஜனங்கள் வராதபடிக்கு பிசாசு என்ன செய்கிறானா? அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி விடுகிறான். எடுத்த வாசிங்க 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இல்லாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். ஆமென். வாசிக்கிறோம்ல, எவ்வளவு தெளிவா இருக்கிறது. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதவன் அவர்களுடைய மனதை என்ன செய்துட்டானா? குருடாக்கினான். ஹல்லேலூயா. தேவனுடைய
அதுக்கு நீங்க தெளிவா பவுல் என்ன பண்ணிட்டு தெரியுமா? புறஜாதிகளுக்கு சொல்லிட்டு இருப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புறஜாதிகளுக்குன்னு அங்க பவுல் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? சொல்லி புறஜாதிகளுக்கு அது பிரகாசமா இராதபடிக்கு சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க என்ன சொல்லிருக்கா தெரியுமா? அவிசுவாசிகளுக்கு என்ன தெரியுமா? விசுவாசி என்ற போர்வையில இருந்தாலும் அந்த விசுவாசத்திலே பலப்படாதவர்கள், சத்தியம் என்ற வார்த்தையை கேட்கிறவர்களாய் சபைக்குள்ளே வந்தாங்க. ஆனாலும் வந்தவர்கள் அந்த வார்த்தையில பலப்படாதவர்கள் அவர்கள் என்னவா இருக்காங்க? அவிசுவாசிகளா இருக்கிறாங்க. அப்போ விசுவாசிக்கு ஆப்போசிட் என்னது? அவிசுவாசி. பவுல் இங்க புறஜாதி என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டுமானால் அது புறஜாதி என்று டைரக்டா சொல்லிடுவார். ஆனால் சத்தியத்தை கேட்டு சத்தியத்திலே நிலைநிற்க முடியாதவர்கள், சத்தியத்தை கேட்டு அதில் பலப்படாதவர்கள் தான் யாரா இருக்கிறாங்க? அவிசுவாசிகள். விசுவாசி என்ற போர்வில இருந்தோம் அவங்க என்னவா இருக்காங்க? அவிசுவாசிகள். இதைதான் அவர் அவிசுவாசிகள் சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் அவங்க அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன செய்தானா? அவர்களுடைய மனதை குருடாக்கி விட்டான். பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? பிசாசு. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவரே கன்க்ளூஷன் கொடுக்கிறார். ஆண்டவரே சொல்லிட்டாரு, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்போ இங்கே பவுல் சொல்லி இருக்கிறார், அந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்பது யார் தெரியுமா? பிசாசு. இந்த உலகத்தை ஆண்டவர் தான் உண்டாக்கினார். அவர் தான் தேவனாய் அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இன்றைக்கு அதை ஆளுகை செய்து தன்னை அதற்கு அதிபதியாய் அவன் காண்பித்து விட்டான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு. சத்தியத்துக்கு ஜனங்கள் செவி கொடுக்காதபடிக்கு அவர்களுடைய மனக்கண்கள் என்ன பண்ணிட்டான்? குருடாக்கி விட்டான். அதனாலதான் இன்னைக்கு அவன் தன்னை பிரபஞ்சத்துக்கு தேவனாய் காண்பித்து, இந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதியாய் காண்பித்து அநேக சபைகளிலே அவன் உள்ளே புகுந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை உண்டாக்கி கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க. இப்படி எல்லாம் என்ன பண்ணிட்டான்? அவன் சபைக்குள்ளே ஒரு வார்த்தையை அவன் பிரயோகித்து விட்டான். அருமையான தேவ மனுஷன் ஒரு எப்படியா சொன்னார். அதை நம்ம குரூப்ல நான் போட்டிருக்கேன். உலகத்துல இருக்கவங்க கூட எவ்வளவு பேர் பணக்காரங்களா இருக்காங்க, எவ்வளவு பேர் ஆசீர்வாதங்களா இருக்காங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க, எவ்வளவு பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அப்ப அவங்கள ரட்சிக்கப்பட்டவங்களான்னு கேட்கிறாரு. அவங்கள ரட்சிக்கப்பட்டவங்களா? இன்னைக்கு சபைகள் என்ன போதிக்குது? நீ ரட்சிக்கப்பட்டுட்டா அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், உன்னை ஆசீர்வதிப்பாரு. நீங்க சபைக்குள்ள வந்துட்டா நீ ஒண்ணு இல்ல, இங்க சபையில உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அப்ப சபைக்குள்ள வந்தவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்ல வெளியில இருக்கவங்களா தரித்திரங்களா? சொல்லுங்க. கிடையாது. அவர் சொல்லுகிறார், அழகா சொல்லுகிறார், சபை என்பது நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம் தான். சபை என்பது நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற இடம். நம்ம ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ற இடம் இது. சபையை அவருடைய வீட்டுக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா தயார்படுத்துகிற இடம். சபை நம்ம என்ன பண்ணுது? வருகைக்கு தயார்படுத்துகிறதே தவிர நம்ம உலகத்துல இங்க தங்கி இருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தயார்படுத்துகிற இடம் அல்ல. அப்படி பார்த்தா வெளியில எவ்வளவு புறஜாதிங்க எப்படி இருக்காங்க? எவ்வளவு பேர் வெளியில நல்ல கார், பங்களா, வீடு, வசதி என்று சொல்லி நல்லா தான் இருக்காங்க, சொந்த சுகத்தோடு இருக்காங்க, சொந்த பந்தங்களோடு இருக்காங்க. அப்ப அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களா? அதையும் சபை போதிக்க வேண்டும். சபை போதிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? வெளிச்சத்திலே நடந்து கொள்ளும், ரட்சிப்புக்குள்ளே நடந்து கொள்ளும், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களால் நடந்து கொள்வதற்கு வழிநடத்துகிற இடம் தான் என்னவா இருக்கிறது? சபையா இருக்கிறது. நீங்க இதை பின்பற்ற ஆண்டவர் சொல்லிட்டாரு. நானே வந்துட்டேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்கம்மா போவோம்? எங்க போவோம்? உங்ககிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா. நாம ஆண்டவர் சொல்லுகிற காரியம் சபையும் விசுவாசிகளும் சபை நடத்தக்கூடிய போதகரும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அப்படி மத்த எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்? கூட கொடுப்பேன். அப்ப இங்கே சத்தியத்துக்கு செவிசாய்க்காதபடிக்கு
ஒரு தெளிந்த கண்ணோடு பார்க்காதபடி, நம்மை ராஜ்யத்துக்கு வழிநடத்தக்கூடிய வார்த்தை இது என்ற ஒரு காரியத்தை பார்க்காதபடி, அதை குற்றப்படுத்துகிற ஒரு காரியமாய் பார்க்கும்படிக்கு அவர்களுடைய மனக்கண்கள் என்ன பண்ணிட்டான்? பிசாச குருடாக்கி விட்டான். அதனாலதான் அநேக விசுவாசிகளாய் இருக்க வேண்டியவர்கள் அவிசுவாசிகளாய் மாறி வழிவிலகி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இந்த கடைசி நாட்களிலே நாம் நிற்க வேண்டியது சத்தியத்துக்கு தான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னது, முடிவு பரியந்தம் இந்த வார்த்தையை நாம் நிலைநிற்க வேண்டும். எதுக்கு? ஒரு திரள் கூட்டம் நமக்கு இல்ல, அதனால நாம் என்ன பண்ணணும்? நாம ஒரு சாதாரண ஒரு பொதுவா பேசிட்டு நம்ம பொண்ணு பேசினால என்னைக்குமே ஆவியானுடைய வார்த்தை மாறாது. ஆவியானவர் நடத்துகிற சபை மாறாது. அது 2 பேர் இருந்தாலும் அதுதான் பேசும், 1000 பேர் இருந்தாலும் அதை தான் பேசும். ஆண்டவர் கொடுத்து பார்க்கிறாரு. 2 பேர் இருந்தாலோ 10 பேர் இருந்தாலோ 100 பேர் இருந்தாலும் எப்படி இப்ப பேசுறோம்? எப்படி என் வார்த்தை வெளிப்படுகிறது? உண்மையாய் சத்தியம் இருக்கிற இடத்துல சத்தியம் மட்டும்தான் வெளிப்படும். ஆமென். ஆண்டவர் அந்த வார்த்தைகளை தான் இன்னைக்கு நமக்கு பேசி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் பேசுகிறது. இந்த பிரபஞ்சத்தின் தேவனான பிசாசு நம்முடைய மனக்கண்களை குருடாக்காதபடிக்கு அவிசுவாசிகள் அவர்கள் அந்த சூழலை பின்பற்றி அவர் என்ன செய்கிறார்கள்? விசுவாசத்திலே சத்தியத்திலே நிலைநிற்க முடியாதபடிக்கு அவர் வழுவி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை எதற்காய் தெரிந்தெடுத்திருக்கிறார்? ரட்சிப்புக்கென்றும் நீதிக்கென்றும் விசுவாசத்துக்கென்றும் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த சத்தியத்திலே நிலைநிற்க நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய தெளிவான வார்த்தையை அவர் பேசி இருக்கிறார். கடைசியா நாம் வாசிக்கலாம். இங்கே வாசிக்கிற போது நமக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 35, 36 இந்த வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். யோவான் 12, 35, 36. இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரா? இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில். இன்னும் கொஞ்ச காலம் தாங்க. ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் 1000 வருஷம். அன்னைக்கே ஆண்டவர் சொல்ற இன்னும் கொஞ்ச காலம் தான் என்ன பண்ணுமா? ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இன்னைக்கு நாம கடைசி நிமிஷத்துல இருக்க எந்த நிமிடம் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கும். இன்றைக்கு அரசியல் அசைவுகள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. பாஸ்டர் சொன்னாரு, கேட்டிருப்பீங்க. பாஸ்டிங் பிரேயர்ல சொன்ன கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு மாற்றங்கள் வந்துவிட்டது. இன்னைக்கு தேவனுடைய ஆலயம் ஜெருசலேம்ல கட்டப்பட்டுட்டு அவர் வந்துட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுக்கான டெக்னாலஜி எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரே நாள்ல கட்டுற டெக்னாலஜி எல்லாம் உருவாயிடுச்சு. சும்மா வச்சு அடுக்கி கட்டத்தை முடிச்சிட வேண்டியதுதான். அப்படிப்பட்ட டெக்னாலஜி இன்னைக்கு ரெடியா இருக்கு. ஒரு நாள்ல ஆலயம் கட்டப்பட்டது. எருசலேம் தேவாலயம். எருசலேம் தேவாலயம் அந்த டூம் ஆஃப் ராக் அந்த இடத்துல அந்த மாறிச்சு. அது தகர்ந்து போய் விட்டால் அங்கே ஆண்டவருடைய தேவாலயம் வந்துவிடும். இன்னைக்கு அதற்கான யுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஒருவேளை யுத்தத்தின் மூலமா இது தகர்க்கப்படலாம். எப்படி வேணுமானாலும் அது தகர்க்கப்படலாம். அது தகர்க்கப்பட்டு விட்டால் அங்கே என்ன வந்துடும்? எருசலேம் தேவாலயம் தேவனுடைய ஆலயமாக வந்துவிடும். வந்துச்சு. ஏன்னா அதுக்கான அதுக்கு உருவாக்கக்கூடிய ஆளம் வந்துட்டாரு. அல்லேலூயா. ரொம்ப கடைசி நொடியில இருக்கிறோம். ஒளி நம்ம கிட்ட இருக்கும் போதே அல்லேலூயா இன்னும் கொஞ்ச காலம் தான் ஆண்டவர் சொல்லிட்டார். இன்னும் கொஞ்ச காலம் தான். எந்த நிமிஷம் தெரியாது, எந்த நாளும் தெரியாது, எந்த மாசம் தெரியாது. அந்த சூழல் நம்ம இருக்கிறோம்.